லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது மகர லக்னத்தை பொறுத்த மட்டும் இல்லைங்க. மகர லக்னத்திற்கு பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்னன்னா 1-2 குடைவராக சனி வந்துடுவாருங்க. அப்படி வந்துட்டா அந்த திசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற ஒரு குழப்பம். மகர லக்னமாகி லக்னாதிபதியாகவும் வந்து அவர் நல்ல இடத்துல இருந்தால் அது நல்ல அமைப்புகளை கொடுக்கும். நான் ஏற்கனவே ஒரு இதில் சொல்லியிருந்தேன், 4-11 குடைவராக வரக்கூடிய செவ்வாய் பார்வை சனிக்கு வரக்கூடாது அப்படின்னு. கமெண்ட்ஸோட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, 16-12-2004 அப்படிங்கிற கணக்குப்படி அன்னைக்கு டேட்படி அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா சனி திசை எப்படி வருது அப்படிங்கிறது. பொதுவாக மகர லக்னத்திற்கு 4-11 கூடிய செவ்வாய் சனியை பார்க்காம இருக்கணுங்க. அதுக்கு அடுத்தபடியாக 8ஆம் அதிபதியான சூரியனுடைய பார்வையும் சனிக்கு இல்லாமல் இருந்துட்டாலே சனி நல்ல பலன்களை கொடுப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணுங்க. எப்போவுமே ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது அந்த ஜாதகத்துக்கு யோக அமைப்புகள் வருமா அப்படிங்கிறதுக்கு முதல்ல 6-8-12 குடையவர்கள், அதாவது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கட்டும்ங்க, அந்த லக்னத்திற்கு எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு 6-8-12 குடையவர்கள் அந்த 6-12 8-12 12-12 மறைந்து இருந்து விட்டாலே ஓரளவுக்கு யோக அமைப்புகளை வந்துருங்க. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ இவர் கேட்டிருக்க கணக்குப்படி பார்க்கும்போது மகர லக்னம், லக்னத்தில் சந்திரன், 4ஆம் வீடான மேஷத்தில் ராகு, 7ஆம் வீடான கடகத்தில் சனி வக்ரம், 9ஆம் வீட்டில் குரு, 10ஆம் வீட்டில் செவ்வாயும் கேதுவும், 11ஆம் வீடான விருச்சிகத்தில் சுக்கிரனும் புதனும், 12ஆம் வீட்டில் சூரியன். இப்படி இருக்க இப்போ இவருக்கு சனி திசை நல்லா இருக்குமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாயோட பார்வையும் சனியுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் சூரியனுடைய பார்வையும் சனிக்கு இல்லாமல் இருந்துட்டா ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த ஜாதக அமைப்பில் அப்படின்னு பார்க்கும் பொழுது மகரத்தில் சந்திரன், 7ஆம் வீடான கடகத்தில் சனி பரிவர்த்தனை, சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை. இந்த இடத்துல சந்திரன் யாருங்க? 7ஆம் அதிபதி தாங்க. ஒரு வகையில் பெரிய கெடுதல்களை பண்ணக்கூடிய ஆள் இல்லை. இந்த பாயிண்ட் எடுத்துக்கணும். நான் அடிக்கடி நம்ம வீடியோலாம் சொல்லியிருக்கேன், சந்திரன் சனி பார்வை ரொம்ப யோக அமைப்புகளை கொடுக்காது அப்படின்னு. ஆனால் எந்த லக்னம் அதையும் பார்க்கும். இப்போ இந்த இடத்துல இந்த லக்னத்திற்கு அந்த அளவுக்கு கெடுதல்களை பண்ணாதுங்க. ஏன் அப்படின்னா அவர் 7ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் பரிவர்த்தனை. அப்போ என்ன ஆகும்? அவங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் நல்ல வாழ்க்கை அமையும். எப்படி அப்படின்னா சந்திரனும் ஓரளவுக்கு நல்லா ஒளி பொருந்தி இருக்க, இந்த சனியும் 7ஆம் வீட்டில் திக்பலம் அடைவார். வக்ரம் பெற்றிருக்கிறார். வக்ரம் பெற்றாலும் அந்த திக்பலத்தினுடைய பவர் நல்லா தான் இருக்கும், கெடுபலங்கள் ரொம்ப இருக்காது. என்னோட சந்திரனுடைய பார்வை இருக்கு. அப்போ சுபக்கிரகத்தினுடைய பார்வை இருக்கும்பொழுது இந்த இடத்துல அவர் சுபக்கிரகமாக இருந்தாலும் வேற 6-8-12 கூடிய இடத்துக்கு உண்டான கெடுபலங்கள் அவர்கிட்ட இல்லை. அதனால கெடுதல் பண்ண மாட்டார், வேற ஒன்றும் இல்லை. 6-8-12 என்று சொல்லக்கூடிய அமைப்புகளில் அந்த சந்திரன் இந்த லக்னத்திற்கு வரவில்லை. அதுதான் முக்கியம். அப்படி வரும்பொழுது இந்த சந்திரன் அந்த அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். சந்திரன் சனி பார்வை இருந்தாலும் சனியும் சந்திரனும் பார்த்து கொண்டாலும் பெரிய கெடுபலன்கள் இருக்காது. அதுக்கு அடுத்தபடியாக லக்னத்திற்கு 1-7 பரிவர்த்தனை அப்படிங்கிறது திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி அப்படின்னு வரும்பொழுது அவங்களோட சப்போர்ட்டு நல்லா இருக்கிற மாதிரி தான் இதில் அமையும். அப்படி வரும்பொழுது இப்போ அவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா 16-12-2004 16-12-2004 30-5-2009 வரைக்குமே செவ்வாய் திசை தான். அவர் அவிட்டம் 2ஆம் பாதம், அவிட்டம் 2ஆம் பாதம்னு வரும்பொழுது செவ்வாய் திசை. செவ்வாய் திசை 2009 முடிஞ்சு ராகு திசை 2009 2019-2027 வரைக்கும் ராகு திசை தான். 2027 வரைக்கும் ராகு திசை. அதுக்கு அடுத்தது குரு திசை. குரு திசை 16 வருஷம். அதுக்கு அடுத்தபடியாக சனி திசை வருது. இப்போ அவர் கேட்கறது சனி திசை நல்லா இருக்குமா அப்படிங்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த லக்னத்திற்கு சூரியனும் செவ்வாயும் எந்த மாதிரி இருக்கிறாங்க, எப்படி இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்குது, எந்த வீடுகளில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கக்கூடாது. பொதுவாகவே மகர லக்னத்திற்கு செவ்வாயினுடைய வீடுகளான மேஷத்திலும் விருச்சிகத்திலும் கிரகங்கள் இல்லாமல் இருப்பது நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு யோகத்தை கொடுக்க முடியாதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா
அவர் தான் இந்த ஜாதகத்தில் இந்த லக்னத்துக்கு கெட்டவராக வந்துடுறாரு, கெட்ட வீடாக வந்துடுது இல்லைங்களா. அதனால அவரால் பெரிய யோகத்தை கொடுக்க முடியாது. சனி திக்பலம் அடைகிறதுனால சனி திசை நல்லா இருக்கும். குரு 9ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டை பார்க்கிறார், 12ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளவில்லை. அப்படிங்கிறப்போ குரு திசை நல்லா தான் இருக்கும். ராகு தான் கெடுப்பார், ஏன்னா 4ல் இருக்கிறார். அந்த ராகுவுக்கு செவ்வாயின் பார்வை, சனியின் பார்வை எல்லாமே வரும். ஆக மொத்தத்தில் செவ்வாய் திசையும் ராகு திசையும் தான் கெடுக்கும். அடுத்து வர குரு திசையும் நல்லா இருக்கும், சனி திசையும் நல்லா இருக்கும். புதன் திசை, புதன் 6க்கு 6ஆக 11ஆம் வீட்டில் மறைகிறார், அது நல்ல அமைப்பு, அதனால அது பிரச்சனை இல்லை. இப்போ கிரக அமைப்புகள் படி எப்படி வரும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்லுவேன். இப்போ பாருங்க, நான் சொன்ன பாருங்க, மகர லக்னம், அவிட்டம் 2ஆம் பாதத்தில் சந்திரன், 2, 3, 4ஆம் பாதத்தில் 4ஆம் வீட்டில் ராகு, 5, 6, 7ல் சனி வந்துடும், 7ல் யாரும் இல்லை, 9ல் குரு, 10ல் செவ்வாய் புதன், 11ல் புதன் சுக்கிரன், 12ல் சூரியன் வந்துருச்சுங்களா. 12ல் சூரியன். இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன், இந்த லக்னத்திற்கு 6 யாருங்க, 3, 4, 5, 6 புதன். 6க்கு 6ஆம் வீடான புதன் 11ல் மறைந்து விட்டார். நான் சொன்னா 6, 8, 12க்கு முதல்ல வருவோம். 6, 8, 12 அப்படி எடுக்கும்போது இந்த 6 6க்கு 6 மறைகிறார், அது நல்லா அமைப்பு. அதுக்கு அடுத்து 8ஆம் வீதி சூரியன் 8க்கு 8ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீட்டில் மறைகிறார், இது நல்லா அமைப்பு. அதுக்கு கட்ட முடியாது. 8ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் மறைச்சிட்டார், அது கட்ட முடியாது. இந்த 12ஆம் அதிபதியான குரு 9ஆம் வீட்டில் அமைந்து 3ஆம் வீட்டை பார்க்கிறார். இப்ப நான் சொன்ன பாயிண்ட் வந்துருச்சுங்களா. 6, 8, 12 மூணையும் முதல்ல பார்க்கணும். நீங்க எந்த லக்னமா வேணாலும் இருக்கட்டும், ஆனா 6, 8, 12 பார்க்கணுங்க. அவங்க எந்த வகையில மறைஞ்சு இல்ல அந்த வீட்டை பார்க்காம இருந்துட்டா போதும், இதாங்க கணக்கு. அப்படி ஒரு திருப்பியும் சொல்லிடுறேன் பாருங்க. 6 புதன் 6க்கு 6ஆக போய் 11ல் உட்கார்ந்துட்டு 6ஆம் வீட்டை பார்க்கவில்லை, அப்படிங்கிறப்ப அது கெடுபலன்கள் இருக்கார். 8ஆம் அதிபதி 8 இல்லாமல் 12ல் மறைந்து விட்டார். அப்ப 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளவில்லை. அதுக்கடுத்து 12ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருந்து 3ஆம் வீட்டை பார்க்கிறார், 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளவில்லை. இதுதான். இப்படி வரும்பொழுது இதுக்கு ஓரளவுக்கு யோக அமைப்புகளை கொடுக்குங்க இந்த ஜாதகத்துக்கு. இப்படிதான் நீங்களே எடுத்து பாருங்க ஜாதகத்துல, அப்படி பரும்பொழுது உங்களுக்கு ஒரு விட கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இப்போ இவர் பிறக்கும் போது செவ்வாய் 10ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுங்க. செவ்வாய் திக்பலம் பார்க்கறாங்க, நல்ல யோகத்தை கொடுப்பாரு அப்படின்னா இந்த செவ்வாய் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செவ்வாய் கேது சுக்கிரனோட வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் பரிவர்த்தனை, அதாவது பெரிய யோக அமைப்புகளை கொடுக்க மாட்டாங்க. இந்த லக்னத்துக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிறேன், இந்த லக்னத்துக்கு அவர் செவ்வாய் பெரிய யோகத்தை கொடுக்க மாட்டார். கேதுவோட இணைந்த ஒரு காரணத்தினால அவங்களுக்கு ஓரளவுக்கு பலனை கொடுப்பார், அதுவும் பெரிய யோக பலன். அதுக்கு அடுத்தபடியாக ராகு திசை. இந்த ராகு திசை தாங்க ரொம்ப பிரச்சனையான திசை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4ல் ராகு இருந்து அந்த 4ஆம் வீட்டு ரீதியான செவ்வாயை பார்த்து சனி 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ இந்த ராகு திசை பெரிய யோக அமைப்புகளை கொடுக்க முடியாது, குருவின் பார்வையும் இல்லை. அதுக்கடுத்து இப்போ குரு திசை. இந்த குரு யாருங்க, 3, 12 கெட்டவர் தாங்க, ஒரு வகையில கெடுக்கத்தான் பார்ப்பாரு. இருந்தாலும் இந்த இடத்துல தான் திருப்பி நம்ம பார்க்கணும், அவர் 12ஆம் வீட்டோடு தொடர்பு கொண்டால் மட்டும்தான் கெடுதல் பண்ணார். 12ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாதப்போ அவர் 3ஆம் வீட்டை பார்க்கும்போது யோகா அமைப்பை கொடுப்பார். இன்னொன்று லக்னத்திற்கு 9ல் அமைந்திருக்கிறார், அம்சமான அமைப்பு அப்படிங்கிறப்போ குரு திசை. அடுத்தது சனி திசை. சனி திசை வரும்போது எப்படின்னா சந்திரனும் சனியும் பரிவர்த்தனைங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், சந்திரனை செவ்வாய் பார்க்கலாம், குரு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது செவ்வாய் சந்திரனை பார்க்கிறார், குருவும் சந்திரனை பார்க்கிறார், தப்பு கிடையாது. இந்த செவ்வாய் சனியை பார்க்கக்கூடாது, அதுதான் கணக்கு. இந்த செவ்வாய் சனியை பார்க்கக்கூடாது, சனியும் செவ்வாயும் சத்துவமாக பார்த்துக்கூடாது, அப்படிதான் இருக்கணும், அது மட்டும்தான். இந்த இடத்துல சந்திரனும் சனியும் பார்ப்பதால் 7ஆம் அதிபதிங்கிற முறையில் கெடுதல் பண்ண மாட்டார். அப்படிங்கிறப்ப இந்த சனி திசை இவருக்கு நன்மைகளை செய்யும். அப்படின்னா என்ன கணக்கு, இந்த சனியை செவ்வாயும் பார்க்கல, சூரியனும் பார்க்கல. ஏன்னா சொன்ன பார்த்தீங்களா, இந்த லக்னத்திற்கு 4, 11 கூடியவரான செவ்வாயும் 8ஆம் அதிபதியான சூரியனும் சனியை பார்க்காமல் இருந்து விட்டாலே போதும், அந்த சனி நன்மை. இதுக்கு தான் இந்த விளக்கம் சொன்னேன். இப்போ இந்த சனி திசை நன்மைகளை செய்யும். சூரியனும் சனியை பார்க்கவில்லை, அவர் 6, 8ஆக மறைந்து விட்டார்கள். செவ்வாயும் சனியை பார்க்கவில்லை. அப்போ இந்த சனி திசை நல்ல யோக அமைப்பை தான் கொடுக்கும். இந்த சந்திரனை பொறுத்த மட்டும் செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கிறார், குரு 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்போ இந்த சந்திரன் இந்த லக்னத்துக்கு யாருங்க,
7ஆம் அதிபதிங்க. 7ஆம் அதிபதி வலுவா இருக்காருங்க. அப்போ திருமணத்திற்கு பிறகு யோக அமைப்புகள் நல்லா இருக்கும். இப்படிதான் வரும். அப்போ 7ஆம் அதிபதி 5ஆம் வீட்டில் லக்னத்தில் இருந்து இந்த செவ்வாய் குருவின் பார்வை, சனியின் பார்வை வாங்கினாலும் அவர் செவ்வாய் குருவின் பார்வை, சந்திரன் தான் வாங்குறாரு, சனி வாங்கல, முதல்ல கொஞ்சம் எடுத்துக்கணும். அப்படிங்கிறப்போ இந்த சந்திரன் வலுப்பெறுகிறார். சந்திரன் வலுப்பெறும்போது திருமணத்திற்கு பிறகு நல்ல யோக அமைப்புகளை கொடுக்கும். அப்போ சனி திசையும் இந்த நேரத்தில் நல்ல யோகத்தை கொடுக்கும். அந்த வர்ற உறவுகளாலையும் அவங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இது ஒரு முக்கியமான விஷயம். அதே சமயம் இவங்களுக்கு வர அடைமைக்கூடிய வரன் பார்த்தீங்கன்னா இவங்களை விட கொஞ்சம் வயசுல மூத்தவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி தான் அமையும். கிட்டத்தட்ட ஒரே வயசு அந்த மாதிரி தான் அமையும். அப்படி அமைஞ்சா யோகம் இந்த லக்னத்துக்கு இந்த ராசி அமையும் போது அப்படி அமையும். அப்படி அமைஞ்சிட்டா அந்த சனி திசையும் நல்லா தான் இருக்கும். இந்த சனியை யார் பார்க்கலீங்க? செவ்வாய் பார்க்கலாம், சூரியன் பார்க்கலாம், போதும். அந்த சனி கெடுபலன்களே ரொம்ப வழங்காது. சனி ராகுவோட சேரல. சனி ராகுவை பார்க்குறாரு, ஆனால் ராகுவும் சனியும் சேரல. அப்படிங்கிறப்போ ராகு திசைக்கு தான் அதெல்லாம் பார்க்கணும், சனி திசைக்கு அது பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சனியை யார் பார்க்குறான்னு தான் பார்க்கணும். சனியை சந்திரன் மட்டும் தான் பார்க்குறாரு, வேற யாரும் பார்க்கல. செவ்வாயும் பார்க்கலாம், குருவும் பார்க்கலாம், சூரியனும் சம்பந்தப்படும். அப்படிங்கிறப்ப இந்த சனி திசை லக்னத்தை பார்த்தாலும் இங்க சந்திரனுடைய வலு, அதாவது சுபக்கிரகத்தினுடைய வலு இருக்கிறதுனால இந்த லக்னாதிபதிக்கு நல்ல யோக அமைப்புகளை அவர் கொடுப்பார். இப்படிதான் நம்ம எடுக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த விட கிடைக்கும். அதே சமயம் 7 திக்பலம் அடைந்த சனி யோக பலனை கொடுப்பார். பரிவர்த்தனை அடைந்திருப்பதால் கண்டிப்பாக நல்ல பலன்கள் இருக்கும். ஏங்க இப்படி சொல்லிட்டோமேங்க, இந்த சந்திரனுக்கு வேற யாராச்சும் சூரியனோ ராகுவோ இணைஞ்சிருந்தா தாங்க நீங்க அடுத்த பாயிண்ட்டுக்கே போகணும். இந்த சனி திசை கெடுக்கும்னு அதுதான் கடைசியா அந்த வார்த்தையை நான் சொல்றேன். சந்திரன் சுத்தமா இருக்கிறார், அதனால கெடுபலன் இருக்கு. இதுதான் இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஆக மொத்தத்துல இந்த சனி திசை இவருக்கு நன்மைகளை தான் செய்யும். உங்களுக்கு இது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.